மிச்சமே தான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஓகே ஓகே ஓகே. சொன்னதே ரொம்ப சந்தோஷம். எப்படி 4 பேர் வந்து சொல்லணுமே. இப்போ உள்ள காலத்தில் யார் இப்படிலாம் உதவி செய்தால் யாருமே செய்ய மாட்டாங்க. யூகேஸா உகேசான்னு தெரியல. ஹாய் அக்கா. ஹாய்மா, எப்படிம்மா இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? யாருமே இப்போ உள்ள காலத்தில் யாருமே உதவி பண்ணவே மாட்டாவப்பா. எல்லாம் நன்றி கெட்ட உலகம் இது, சரியா? எல்லாருமே நம்மளை ஏமாத்துவாவ, துரோகம் செய்வாவ. எல்லாம் இப்போ அப்படி தான் இருக்குது. என்ன வாழ்க்கடானமே இருக்குது. நம்ம நம்ம ஒரு ஆள் மேலே நல்லா பாசம் வச்சுக்கிட்டு அந்த ஆளே நம்மளை ஏமாத்தினா எப்படி இருக்கும்? சொல்ல முடியல என்னால். அவ்வளோ துருது எனக்கு. அப்படியே அழுகையும் கோபமாக வருது. சாப்பிட்டேன் அக்கா. நீங்கள் டுடே என்ன குழம்பு? இங்கே வந்து இன்னைக்கு என்னது வச்சுருந்தாவ? வெள்ளரிக்காய்மா. இன்னைக்கு கூட்டு வச்சுருந்தாவ. நல்லா இருந்து தேங்காய் ஒன்றும் போடாமல். இன்றைக்கி எங்கள் அப்பா சமையல். எங்கள் அப்பாவே சோறு பொங்குவ, குழம்பு வைப்பாவ, பாத்திரம் கழுவாவ, எல்லா வேலையும் பார்ப்பாவ. நான் ஒத்தைக்கு ஒரு பொட்டை பிள்ளைன்னு வேலை செய்ய விடைய மாட்டேன். அங்கேருந்து என் வீட்டுக்காரர் வீட்டில் வந்து இங்கே வந்தாலுமே இனி ஒரு வேலை எங்கள் அம்மையும் செய்ய விட மாட்டாவ, எங்கள் அப்பாவும் செய்ய விட மாட்டாவ. 4 ஆம்பளை பிள்ளைவ எனக்கு. எங்கள் அண்ணன் 3 தம்பி, நான் ஒரு பொம்பளை பிள்ளை. என்னாச்சு என்று சொல்லுங்கள். சாத்த நம்ம என்னத்தை சொல்ல. உங்களை யார் ஏமாற்றினார்கள்? சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ரொம்ப பட்டுட்டேன்ப்பா. நம்ம சரி ஒரு திருப்பு திருந்துவா, 2 திருப்பு திருந்துவான்னா எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன தான் பண்ணும், என்ன தான் சொல்லணும்னு எனக்கே தெரியல. அதனால தான் லைவே வந்தேன். மனசே சரியில்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சரி லைவ் போடுவோம் அப்படின்னு வந்தேன். பார்த்துருங்க. இங்கே வந்தால் நம்ம ராணி தான். எங்கள் வீட்டுலாம் வந்தால் ராணி தான். நம்ம வீட்டுக்காரரை விட அப்படி கிடையாது. அப்படி தானே? அங்கே இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும், எல்லாம் இது பண்ணணும். இங்கே அப்படி இல்லை. சாப்பாடு கொண்டு எங்கள் வீட்டுக்கு தட்டில் வச்சு தந்துடுவாங்க. சாப்பிட மட்டும் தான் செய்யணும் நம்ம பாட்டுக்கு. பழம் வேணுமா, இல்லை மிச்சர் காய்ச்ச வேணுமா, எது சொன்னாலும் வாங்கி தந்துடுவாங்க. அப்படியே அதனால தான் இங்கே வந்து இருக்கேன். சரி நல்லா உடம்ப தேத்திட்டு போவோமே அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து வெள்ளரிக்காய் கூட்டுன்னு சோறு முங்கி வெள்ளரிக்காய் கூட்டு வச்சுருந்தாவ. அதையும் வச்சு ஃபுல் கட்டியாச்சு. என்ன நைட்டுக்கு இனிமேல் நைட்டுக்கு என் தம்பி வந்து விரவலோடு போவான். அவன் நைட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவான் சாப்பிடு. அதான் இருந்தாலும் சாப்பிட்ற வேண்டியதான். நான் லைவ் போடுதேன். கொஞ்சம் கழிச்சல வரேன். உங்கள் நம்பர் கிடைக்குமா? எதுக்குப்பா? ஏன் வீட்டுக்காரன்னு விளக்கமாத்த கொண்டு அடித்தாலும் பரவாயில்லையே. தலையை ஒரே சீவு தான். எப்படி நீ நம்பர் கொடுத்து எப்படி நீ பேசலாம் அப்படின்னு. அவருக்கும் எந்த எதுவுமே கிடையாது. நானும் அதேமாரி தான். யாருக்கிட்டையுமே நம்பர் போட்டு பேசினதே இல்லை. அதேமாரி தான் அவரும். எதுவுமே யார் எந்த பிள்ளைகிட்ட நம்பர் பேசணும் வச்சணும் அந்த இதே கிடையாது. அதில் ரொம்பவே தங்கும். 1 மாதம்னாலும் நான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம், நம்பிக்கையாக வந்து இருக்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் வீட்டுக்காரர். உண்மைக்கு தான் சொல்லுவேன். பெருமைக்காண்டி இப்போ பேசிகிட்டு இருக்காள் அப்படி இல்லை. உண்மைக்கு தான் சொல்லுவேன்.